ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 7th இயல் 2வது இதை பார்க்க போகிறோம். இது வந்து தமிழில் நான் கொடுக்கக்கூடிய 12வது பிடிஎஃப். நியூ புக்கு, ஓல்டு சமச்சீர், அப்புறமா ஓல்டு புக்கு கண்டென்ட்டை நான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஓவராலாக என்ன விஷயம் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஸ்பீடாக கோத்ரூ பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சொல்லும் பொருளும். இது காடுங்கிற செயல் பகுதி. ஈன்றுனா தந்து கழித்திட மகிழ்ந்திட கொம்பு கிளை நச்சவரம் விடமுள்ள பாம்பு, விடம்னா விஷமுள்ள பாம்பு, அதிமதுரம் மிகுந்த சுவை, விடுதி தங்குமிடம். சுரதாவை பற்றி பார்த்திங்கன்னா, ராசகோபாலன்ங்கிறது இயற்பெயர். பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினா. அவர் மேலே கொண்ட அன்பின் காரணமாக சுப்புரத்தின தாசன்னு மாற்றிருப்பார். அதை தான் ஷார்ட் ஃபார்மாக சுரதான்னு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓமை கவிஞர்னு அழைக்கப்படுறாரு. அமுதம் தேனும் தேன்மலை துறைமுகம்ங்கிற நூலை இயற்றிருப்பார். இந்த பாடல் வந்து கிளிக்கனி வகையை சார்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அதனால் இது கிளிக்கண்ணின் பேர். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள். எப்படி வந்து மா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள்கள் வேறு பொருளோ, அதே மாதிரி கடலுங்கிறத குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் மாதிரி காடை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் இதுவும் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி புரவி பொற்றை பொழில் தில்லம் அலுவம் இயவு பலவம் உளறி வல்லை விடர் வியல் வனம் உதை மிலை இரும்பு சுரம் பொச்சை பொதி முடி அரில் அரல் பதுக்கை கணை. கிளிக்கனி பாடல் பாரதியாரோட பாடல். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி. ஸோ இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு யாருன்னு கேட்கலாம். அதுக்கப்புறமா வாழை கன்றை ஈன்றதுன்னு வரும். பிரித்தெழுத வந்து காடு எல்லாம், காடு கூட்டல் எல்லாம், கிழங்கு கூட்டல் எடுக்கும், கிழங்கு எடுக்கும், அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ஸோ இந்த பாடல் வரிகள்லாம் அந்த அளவில் இம்பார்ட்டண்ட் இல்லை, அதனால தான் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இவரை பற்றி ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டாம். கொல்லியப்பாவை சிற்றிதழ நடத்தியிருப்பார். கொங்கு தேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் நூலாக்கியிருப்பார். அவ்வளோதான். ராஜமார்த்தாண்டு. சொல்லும் பொருளும். பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல், துக்கம் விசாரித்தல். அடுத்து இந்த பாடல் வரிகளை பாடினது கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போகும். ஸோ இந்த பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா கலாப்ரியா. கோடிட்ட இடம் நிரப்புக நாவற்பழத்தின் ஓமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு. சுட்ட பழங்கள்னா ஒட்டிய பழங்கள். பிரித்தெழுதுனா பெயர் கூட்டல் பெயரறியா, மனம் கூட்டலில்லை மனமில்லை, நேற்று கூட்டலிரவு நேற்றிரவு. விலங்குகள் உலகம். முன்னந்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டோட 2வது பெரிய காப்பகமாக இருக்குது. தமிழ்நாட்டின் வனக்கல்லூரி அமைந்தது கோவை மாவட்டம். அடுத்து யானை, சிங்கம், புலி, கரடி இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயினான பாயிண்டை மட்டும் நான் இதில் கொடுத்துருக்கேன். கோடிட்ட இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆசிய யானைகள் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். தமிழகத்தின் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. பிரித்தெழுதுக காட்டாறு, காடு கூட்டலாறு, அனைத்துணி, அனைத்து கூட்டலுணி, நேரம் கூட்டலாகி நேரமாகி, வேட்டை கூட்டலாடிய, வேட்டையாடிய. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீகளிடமிருந்து பாதுகாப்பது அதை அடர்ந்த முடிகள். இந்திய வனமகன்கிற லெசனு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கதைப்பகுதி மாதிரி. இந்தியாவின் வனமகன் வந்து ஜாதவ் பையேங், அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தான் ஜாதவுக்கு வந்து இந்திய வனமகன்கிற பட்டத்தை வழங்கியிருக்கும். இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது 2015 கவுகாத்தி பல்கலைக்கழகம் வந்துட்டு டாக்டர் பட்டத்தை வழங்கியிருக்கும். 4 வகை குறுக்கங்கள். ஐகார குறுக்கம், மௌகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ ஐகார குறுக்கம் பார்த்திங்கன்னா ஐ, கை, பை அப்படிங்கிற ஐகார எழுத்து வந்து தனித்து வரும் இடங்களில் 2 மாத்திரை அளவாக ஒலிக்கும். அதே பார்த்திங்கன்னா வையம், சமையல், பறவை, இதில் வர வை, இதில் வர மை, இதில் வர வை. ஸோ முதல், இடை, கடை, இந்த மாதிரி முதல், இடை, கடை ஆகிய சொற்களில் வரும்போது
2 மாத்திரை அளவிலிருந்து 1 மாத்திரை அளவாகவும் 1.5 மாத்திரை அளவாகவும் ஒலிக்கும். ஐகார சொல்லில் முதல்ல வந்தால் 1.5 மாத்திரை அளவு, இதே வந்து சொல்லோட இடையிலும் இறுதியிலும் வந்தால் 1 மாத்திரை அளவு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்த அவ்வும் வவ்வும். ஐகார எழுத்து தனித்து வரும்போது 2 மாத்திரை அளவிலும், இதே ஔவையார் வவ்வால்னு சொல்லோட முதல்ல வரும்போது 2 மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரை அளவாகவும் ஒலிக்கும். அவுகாரம் பார்த்திங்கன்னா இடையிலும் இறுதியிலும் வராது, முதல்ல மட்டும்தான் வரும். அதுக்கான மாத்திரை அளவு 1.5. மகர குறுக்கம். மகர குறுக்கம் பொறுத்தளவுக்கும் அம்மா, பாடம், படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரையில் முழுமையாக ஒலிக்குது. ஆனால் வளம் வந்தான் மகர மெய்யெழுத்து, அதாவது இதுதான் கான்செப்ட். மகர மெய்யெழுத்து வந்து, அதாவது இம்மு வந்து அதை அடுத்து வகர எழுத்து வா வரிசையில் வந்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகரமை வந்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்கும். வேட்கை. இதில் பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம் 2, ஒன்று 1.5 மாத்திரை அளவு, இன்னொன்று 1 மாத்திரை அளவு. முதல்ல வந்தால் 1.5 மாத்திரை அளவு, இங்கே வந்து கை அப்படிங்கிறது இறுதியில் வந்திருக்கு, அப்போ 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். மகர குறுக்கம் இடம்பெறாதது போன் மருமங்களாம் வந்துட்டு மகர குறுக்கத்துக்கான எக்ஸாம்பிள். பழம் விழுந்தது, இங்கே வா வரிசை வருது, அதனால் இதுவும் மகர குறுக்கம். படம் கிடைத்தது தான் வந்துட்டு இல்லை, மகர குறுக்கம் இல்லை. இதில் ஒரே ஒரு இது மட்டும், ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் கட் ஆகிருக்கு, அதை நான் ஆட் பண்ணி கொடுத்துட்றேன் பிடிஎஃப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும்போது. சொல்லின் முதலில் மட்டும் வருவது வந்து ஔகார குறுக்கம். உயர்திணையில் வந்துட்டு மொத்தம் உயர்திணை அக்ரிணைன்னு 2ஆக பிரிப்பாங்க. இதெல்லாம் வந்து மொழித்திறன் பயிற்சி. ஒரு ஆணை குறிப்பது வந்து ஆண்பால், பெண்ணை குறிப்பது பெண்பால், பலரை குறிப்பது பலர்பால். இதே அக்ரிணையில் வந்து ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால், பலது குறிக்கிறது பலவின் பால். மகளிர் எதிர்ச்சொல் மகளிர், ஆடவர், அரசன், அரசி, பெண், ஆண், மாணவன், மாணவி, சிறுவன், சிறுமி, தோழி, தோழன். கோவலன் சிலம்பு விற்க போனான். ஸோ இது வந்து பிழை திருத்தல கேட்கலாம். அரசர்கள் நல்லாட்சி செய்தனர். பசு கன்றை ஈன்றது. ஒன்றுனா தூ வரணும், நிறைய பலவின் பால், அதாவது ஒன்றன் பால்னா அதோட விகுதி வந்து தூ வரணும், பலவின் பால்னா அதோட நான். மேகங்கள், அப்போ இங்கே வந்து தூ வராது, நான் வரும். குழலி நடனம் ஆடி நாள், இங்கே இல்லு வரும். பெண் பால்னா இல் விகுதி, ஆண் பால்னா இன் விகுதி. வாழை தயிர், இது சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குது. வாழை கூட்டல் காய் வாழைக்காய், குருவி கூட்டல் கூடு குருவிக்கூடு, விளையாட்டு திடல். அடுத்து தயிர் சோறு, கொய்யா பழம், விளையாட்டு போட்டி, அவரைக்காய். ஸோ இது வந்து விடுகதை, இது அந்த லெவல் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கலை சொற்கள் தீவு, ஐலாண்ட், இயற்கை வளம், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், வனவிலங்கு, வைல்டு அனிமல், வன பாதுகாவலர், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், ஓமை, பேராபிள், காடு, ஜங்கிள், வனவியல், ஃபாரஸ்ட்ரி, பல்லுயிர் மண்டலம், பயோடைவர்சிட்டி. திருக்குறள் பொறுத்தளவுக்கும் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள்னு திருவள்ளுவரின் பெருமையை யார் சொல்லியிருப்பாருன்னா ஔவையார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து 10 குறள் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொல். செல்வம், யாரோட செல்வம் சான்றோரால் ஆராயப்படும்னா பொறாமை உள்ளவன் செல்வம் வந்து தான் சான்றோரால் ஆராயப்படும். பிரித்தெழுத்தை பொறுத்தளவுக்கு பொருட்செல்வம், பொருள் கூட்ட செல்வம், யாதனின் யாது கூட்டலில் தன் கூட்டல் நெஞ்சு, தன் நெஞ்சு, தீது கூட்டல் உண்டோ, தீதுண்டோ. சிறந்த அரசின் பணிகளை பட்டியலிட சொல்லியிருக்காங்க. பொருட்கள் வரும் வழி அறிதல், அதை சேர்க்கறது, பாதுகாத்தல், செலவு செய்தல். ஸோ இந்த குறள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இயற்றலும் மீட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இது ஃப்ரீக்வெண்ட்டாக கவர்மெண்ட் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, பட்ஜெட்டுக்கும் இதை தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதே மாதிரி நூல்வெளியில் பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் 38, பொருள் 70, இன்பத்துப்பால் 25.
ஸோ இதில் இருக்கிற திருக்குறள் என்னென்னு கண்டுபிடிக்கும். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அடுத்து இந்த பர்டிகுலர் பேராகிராஃபுக்கு என்ன குறள் கரெக்டாக இருக்குன்னா, உள்ளத்தால் பொய்யாத உலகின் உலகத்தார் உள்ளத்தெல்லாம் உலன். அடுத்து ஓல்டு புக்கு புறநானூறு மூசிக்கீரனார் பாட்டு. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம் அதனால் யான் உயிர் என் அறிகை அப்படிங்கிற பாடல். ஸோ புறநானூறு பார்த்துக்கோங்க. சில இது சிலபஸில் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பார்த்துட்டு போகிறது பெஸ்ட்டு. தமிழை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது, அதை மெயினாக பார்த்துக்கோங்க. அரசனோட பணியை சொல்லியிருப்பாங்க. சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை என்ற அரசனால் கவரி வீச பெற்ற பெருமைக்குரியவர் மூசிக்கீரனார். அடுத்து முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார் என்னது. ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. காதலில் பார்த்திங்கன்னா கண்ணெஞ்சப்படுதல். மேதையில் சிறந்தன்னு கற்றது மறவாமை. வன்மை இல்லைனா வாய்மையுடைமை. இளமையில்னா மெய்ப்பினி இல்லாமை. நலனுடன் என்ன நானு சிறந்தன்று அப்படின்னு சொல்லிட்டு எது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதை காட்டிலும் கற்றலை விட ஒழுக்கம் சிறந்தது. அன்பு காட்டுதல் கற்ற பொருளை மறவாண்மை மேன்மையானது. வளமான வாழ்க்கை காட்டிலும் வாய்மை உயர்ந்தது. இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வு. அழகாக இருக்க காட்டிலும் நாணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது இம்பார்ட்டண்டான பாடு. ஆற்களினா கடல், வன்மைனா ஈகை இல்லை கொடை. மதுரை கூடலூர் கிளார் இந்த முதுமொழி காஞ்சி பார்த்திங்கன்னா காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்றாக இருக்குது. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. உலகில் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறுவதால் அறவுரை கோவினும் வழங்கப்படுது. 10 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்தும் 10 பாடல்கள் 100 பாடல் இருக்குது. அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தின் ஒளி பெருகும் திறம் பெருகும் உரம் பெருகும் தீமைக்கு எதிர் நிற்கும் அறம் பெருகும் ஆண்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னது யாருன்னா பெருஞ்சித்தனார். அடுத்து வல்லினம் மிகும் இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஓட பாட காண அப்படின்னு அகர ஈற்று வினையச்சத்துக்கும், அதே மாதிரி நாடி பேசி தேடி அப்படின்னு இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னும் வல்லினம் மிகும். ஐந்து கடமைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடல் வரி இடம்பெற்றது புறநானூறில். அப்புறமா மயங்கொழிகள் இது ஓல்டு புக்கில் உள்ளது. தாயது வருகை கேட்ட தனியிலங் குளவி. ஸோ இது பார்த்திங்கன்னா பள்ளி. அடுத்து தேர்டுக்கு இளைத்தவே. அடுத்து பண்ணவும் வாழா. குசேல பாக்கியம். குசேலா கூட்டல் உபா பாக்கியம். எதிர்ச்சொல் அறமுக்கு மரம், பெருமை, சிறுமை, முந்தி, பிந்தி, போற்றி, தூற்றி, முன்பின். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். யார் காப்பார் என்று தமிழனை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார். அவர் தான் உவே சுவாமிநாதர். அவர் தான் தமிழ் தத்தான்னு அழைக்கப்படுறாரு. அவரை உருவாக்கிய ஆசிரியர் பார்த்திங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ இந்த லெசன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஓவராலாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணி கொடுத்துட்டேன். நியூ அண்ட் ஓல்டு புக்கு, ஓல்டு சமச்சீர் உள்ளதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் இருக்கும். டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.